ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாப்ஸ் ஃபார் விஐபி. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் டிஎன்இபி போர்டு வந்து முற்றிலுமாக தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அதை பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறது கொஞ்சம் எல்லாமே ஸ்டாப் ஆகிருந்துச்சு. எல்லாருமே வந்து ஷாக்கில் இருந்தோம். அதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி வந்து தொழிற்சங்கம் இருக்கட்டும், ஐடிஐ படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தனால இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா, அமைச்சர் தங்கமணி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி வந்து தனியார் மயமாக்கப்படாது, இப்படியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறனால இது வந்து தனியார் மயமாக்கப்படாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தனியார் மயமாக்கப்படணும் நம்ம நினச்சிட்ருக்கோம், போர்டே வந்து தனியார் மயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை, அதில் இருக்க வந்து டெக்னீஷியன்ஸ் அண்டு கேங்மேன் போஸ்ட்டில் இருக்கவங்க அவங்கள மட்டும்தான் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் எடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. 3 years ஒன்ஸ் வந்து அது சேஞ்ச் ஆகும். மற்றபடி பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், அதெல்லாம் இன்னும் மாற்றலை. இந்த எக்ஸாம் ஏஇ, ஜிஇ, அசஸருக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். அசஸர் எக்ஸாம் இது எல்லாமே வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து ஜான்வரியில் எதிர்பார்க்கலாம். ஸோ படிச்சுட்ருக்கவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. யாரும் வந்து நிறையா தடைகள் வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் எதிர்பார்க்காம எதுக்குமே உங்கள் படிப்பை நிறுத்தாமல் படிக்கிறது தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கூட படிச்சுட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.